பைக் வாங்குறதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு குதிரைகள் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு. ஸோ எனக்கு பைக்குன்னு எனக்கு ஒரு பைக் வந்தப்போவே அதை நான் குதிரையாக தான் பாவிச்சேனே. பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. ப்ளஸ் என்னோட பைக் வந்துட்டு கத்தும், பேசும், கோவப்படும், எல்லாமே பண்ணும். ஐயா அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? அவங்க ரெண்டு பேரையும் நான் சமாதானப்படுத்தணும். என்னால் நடு ரோட்டில் கத்திட்டு ஆன்னு போக முடியாது. எனக்கு ரொம்ப ஆஃபாக இருக்கும். எனக்கு கத்தணும்னு தோணும். அப்போ என்னோட எக்ஸாஸ்ட் எனக்கு பதிலாக கத்தும். I am too busy in loving the people who love me. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. உங்க பைக்குக்கு உயிர் இருக்குன்னு எப்பெல்லாம் தோணும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. எனக்கு என்னோட ஹேண்டில் பார்த்தோட யாரோ என் கையை பிடிச்சிட்டு எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா அப்படி வரியா? ஒரு சோகத்திலயோ கஷ்டத்திலயோ என்ன ஜட்ஜ் பண்ணாம ஒரு பர்சன் என் கூடயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும் சார். எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்குது, நான் பயந்தே போயிட்டேனா. உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியா இருக்குது. பைக் யூஸ்வலா தொடக்கும் போதே நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸா இருக்கும் சார். கூடயே இருக்கும். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. வந்துட்டு கூட பேசிட்டே நான் எல்லாமே பண்ணுவேன். சோ ஒரு அன்னைக்கு டேல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே பண்ணுவேன். வண்டி ஓட்டும் போது ரொம்பவே என்னோட ஸ்போர்ட்ஸ் மாடல்னால என்ன ஹக் பண்ற மாதிரி தான் இருக்கும் சார். என் பைக் இறுக்கி அடிச்சு ஒரு உண்மை தரும். திடீர்னு போகும்போது திடீர்னு ஒரு நல்ல ஃபீல் இருந்தா நான் ஹக் பண்ணி டேய் செம்ம ஜாலியா இருக்குல்ல நம்ம போறது, இவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது. ஒரு லோவா ஃபீல் பண்ணும்போது ஓகே என்ன யாரோ சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சார். என்னடா குழப்புறா? என்ன சார் இது கூட புரியலையா? என்ன கொஞ்சம் பார்த்தாலே தெரியலையா சார் எப்படி இருக்கா? செம்ம ஹாட்டா செக்ஸியா. ஆளை பார்த்த ஒரு மாதிரியா இருக்கா, செய்யற வேலையெல்லாம் வித்தியாசமா வருது. பார்க்க அழகா இருக்கா. அவன் கண்ட பாருங்க எப்படி இருக்கு. கீழ்பாக்கம் மெண்டல் ஹாஸ்பிட்டல் ஒரு பைத்தியம் பைக்ல பறந்து போயிட்டு இருக்கு. அதை பட்டன் பிடிச்சீங்கன்னா பல பேருக்கு நல்லது. ஆன் பண்ணி பாருங்க சார் எப்படி இருக்கு. அவன் கண்ணை பார்த்தாலே ஒரு லவ் தானா வராதா சார்? ரொம்ப ஓவரா போறீங்கடா. வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகுடா. கூட யாருமே ஸ்கிராச் பண்ண கூடாதுன்னு பிபிஎஃப். யாருன்னா தொட்டா கூட எனக்கு கோவம் வரும். திடீர்னு எதனா பண்ணிட்டாங்கடா அப்படி சொல்லிட்டு இப்படியே வர பாக்கி நிக்கிற அப்படியே ஒருத்தன் ஆசையா வந்து போவானா? அப்படிலாம் பண்ணக்கூடாது சார். இது என்னன்னு சொல்லி பாக்க நக்கல்யா அவனுக்கு. கீழ வண்டி இருந்தா இந்த இப்படி உதைச்சிக்கிட்டே இருப்போம் சார். அதுக்கு ஒரு உயிர் இருக்கு சார். அப்படிலாம் காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இப்ப நீ ஏத்துனா உயிர் இருக்கு. யாருக்குன்னா எனக்கு. ஜோக் இல்ல இல்லையா? காருக்கு ஏன் டெய்லி பூ வைக்கணும்னு தோணுது? நம்மளை அழகுபடுத்திடும்ல சார் தினசரி. அதே மாதிரி அந்த கார் வாஷ் பண்ணி அதுக்கு அது ஒரு உயிர் உள்ள பொருள் மாதிரி நான் பாக்குறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஏங்க உயிருள்ள ஆள் தான் இந்த நேராவே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கறல. அப்புறம் அவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறை செய்வேன் சார். அது என்னுடைய கடமை. அது இந்த மாதிரி நீ முன் யோசனை சொல்றதுனால தான் உனக்கு முன்மண்டையில முடியே முளைக்காம. உங்களுக்கு மாதிரி என்னக்கா தலையில வச்சு விட்டுருக்காரா? அதெல்லாம் கிடையாது. வாங்கி கொடுக்கறதே பெருசு. அதுல தலையில எங்க சார் வைக்க? அப்பா நீ கூப்பிட சொன்னாலும் வந்திருக்காரு. இந்த தீவட்டியாவா? செக் படா வழியா. என்னையா தெருவுல போறவன கூட்டு வந்துட்டீங்க? ஏன் விருப்பம் இல்ல? அப்படி விருப்பம் இல்லையா? அப்படிங்கிறது இல்ல சார். நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்பா. விருப்பம் இல்ல சார். அபிமானம் அது மேல அதிகமா வச்சிருக்காரு. அதுதான் உண்மை. காரை உயிருள்ள ஒன்றாக பார்த்தல் ஒண்ணு இருக்கு. ஆனா நீங்க பாக்குறது அப்படி தெரியல. காரை மனைவியாகவே பார்க்கிறீர்கள். என்ன சொல்றீங்க? முதுகிலம்லாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மனைவியா பாக்குறேன். அந்த அளவுக்கு பாசமா இருக்கணும் அதோட கார்ல. எங்க போய் முடிய போதும்? ஆனா அங்கதானே விஷயமே இருக்கு. ஏன்னா 20 வருஷமா அதோட இருந்துட்டு இருக்கேன். 20 வருஷமா. உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 87. ஏங்க அதை விட கூட இருக்காங்களே. இவங்க 30 வருஷமா இருக்காங்களே. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அது என்னுடைய கடமை சார். இது வந்து பாசத்தை வெளிப்படுத்துறது. புரியல. இல்ல புரியல. கல்யாணம் பண்ணது கடமை. கடமைக்கு நான் எல்லாமே செய்யணும். நான் யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? புரியல. இது கடமை, அது பாசமா? எஸ். என்னங்க எஸ்ங்கிறாரு? ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. நீங்க அந்த காரை அவர் கொஞ்சுவாரு, கும்பிடுவாரு, நீங்க திட்டுவீங்களா? சட்டையே பண்ண மாட்டேன் சார். அவனை நான் ஒரு மாசமா பார்க்கவே இல்லைங்க. அவன் எனக்கு யாருன்னே தெரியாது. எனக்கு வந்து 6 months பேக் ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு. என்னடி சொல்ற? ஒரு முள்ளு செடி இருக்கு. அந்த முள்ளு செடியில நான் மாட்டி வண்டி என்ன தாண்டி போய் விடுது. எனக்கு எதுவுமே தெரியல. கத்தவும் முடியல. முள்ளு கத்தவும் முடியல. முள்ள மாட்டி நிக்கிறேன் நான். சோ அந்த இண்டிகேட்டர் லைட் பிங்க் ஆனதை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பிடிச்சி தூக்கி
என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. இன்னைக்கும் விழுந்தப்பையும் வண்டி காப்பாத்தல, ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவன் அந்த இண்டிகேட்டர் தான் சொல்றான். டேலண்டட் ஆகுற சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. சார் அப்படிலாம் கிடையாது சார். நான் இன்னமும் பிலீவ் பண்றேன். வண்டி தான் நான் காப்பாத்துனா அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நான் பின்னாடி தான் உட்காந்துட்டு வரேன், ஃபாஸ்டா வரான், ஒரு கட் அடிச்சான் சார். எனக்கு பயம் வந்துருச்சு. பயப்படாத பயப்படாதடா. அப்போ என்ன சொல்றானா, என் தம்பி என்ன காப்பாத்திடுவான்டா. டேய் உன்னை காப்பாத்துவான் ரைட்ரா, பின்னாடி நான் உட்காந்துருக்கேன்டா. சாவு சாவும்ல செத்த பையல நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. ட்ரிப் போறப்ப வந்து அவங்கள கூட்டிட்டு போக மாட்டேன், நான் மட்டும் தான் போவேன். அவங்க ஆசைப்படுவாங்க ஆனா வரணும்னு, ஆனா நான் கூட்டிட்டு போக மாட்டேன். அப்படி துப்பு என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி ஏன்னா என் பைக்ல நான் மட்டும் தான் போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா. எனக்கு வந்து போகணும்னு ஆசையா இருக்கு, ஒரு லவ்வா ஒரு அஃபெக்ஷனா உங்களோட போய் சுத்தி பார்க்கணும், நிறைய இடத்துக்கு போகணும்லாம் ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம், அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்லடா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னும் மேரேஜ் ஆயும் நான் சிங்கிளா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியே அவங்க ஜாலியா சுத்தணும்னு நினைக்கிறாங்க. நினைக்கிறான் அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறேன். அதை சொல்லு முதல்ல. ஆக்சுவலாக அவங்களையும் கூட்டி போனா என்ன, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டிரைவ். நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். லாக்டவுனில் மேரேஜ் நடந்துச்சு. ஸோ ஹனிமூனில் இது பைக் ட்ரிப் போகலாம், பைக்கில் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இந்த பைக் நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. அவங்கள கூட்டிகிட்டு போகிறப்ப அதோட பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஏதோ ஒரு ராசி இல்லை போல இவங்களை கூப்பிட்டு போனா. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க சார்? அப்ப வந்து பைக் தானே சார் ராசி இல்ல, பைக் தானே சார் பிரச்சனை. அது 2 பேரை வச்சு லோடு வந்து இழுக்கல. அப்ப என்ன பண்ணணும்? என்ன விட்டுட்டு பைக்கை மட்டும் எடுத்துட்டு போகணுமா, இல்ல வேற பைக் வேணா வாங்கிட்டு என்னைய கூட்டு போகணுமா? ஆஹா ஹெட் ஸ்மூத்தா டேன் ஆகுது. ஹனிமூன் போயிருக்கீங்க, அதுல வண்டி பிரேக் டவுன் ஆனதுங்கிறது ஒரு சாதாரண சம்பவம். மாட்டிக்கிட்ட பங்கு. ஆனா அதுக்கு நீங்க ஒரு மனைவி ராசி இல்லாதவங்கிற அளவுக்கு நீங்க சிரிக்கிறீங்க. வேற சிரிக்கிற வெக்கமா இல்ல? அது எங்க இருக்கு நெக்ஸ்ட். சரி, அந்த பைக்கை என்னெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது சும்மா சொல்லுங்க. எனக்கு அதை அடிச்சு சீட்டெல்லாம் பிக்கணும் போலலாம் தோணும். அந்த கண்ணாடி உடைக்கணும்னு தோணும். அம்மா அவர் விற்கிறாரான்னு பாருங்க. எல்லாத்தையும் அந்த மண்ணெண்ணெய் என் ஸ்பான்சர். சரிங்க சார். நான் என்ன நினைக்கிறேன், அவங்க பைக்கே இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்கன்னா அப்போ அவங்க ஹியூமன் பீயிங் கிட்டயும் அப்படிதானே இருக்கணும். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? ஆகல பர்சனலா எனக்கு செட் ஆகல, அதனால நம்ம அது என் பர்சனல், அது ஏன்னா நான் உங்ககிட்ட டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அப்புறம் என்ன நீங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட எங்க வண்டி பெட்ரூம்ல தான் இருந்தது. குழந்தை அந்த வண்டி மேல ஆடும் விளையாடும். அதுக்கப்புறம் தான் மெதுவா நான் வந்து இன்னமும் வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல தான் இருக்கு. ஆமா. என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? என்னம்மா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.